பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 2ஆம் திருமொழி 5ஆம் பாசுரம் பார்க்கலாம். பிறங்கிய பேச்சு முலை சுவை துண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை மரம் கொள் இரணியன் மார்வை முன் கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே குவிமுலையீர் வந்து காணீரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பெரியாழ்வார் யசோதை கண்ணனோட திருமேனி அழகை ஒவ்வொரு அங்கமாக வர்ணிக்கிறார் இல்லையா? கண்ணனோட தொடை அழகை இந்த பாசத்தில் வர்ணிக்கிறார். பெரியாழ்வார் யசோதை என்ன சொல்கிறாருன்னா, ஒளி வீசக்கூடிய பேச்சியாகிய பூதனை வந்தாள் இல்லையா, அவள் என்ன பண்ணா? அவள் தீய எண்ணத்தோடு தானே விஷப்பால் கொடுத்து குழந்தைய கொல்ல பார்த்தா. ஆனாலும் பகவான் என்ன பண்ணுவார், தனக்கு பகவானுக்கே என்று எதை கொடுத்தாலும் பகவானுக்கு பிடிக்கும், அதை ஃபுல்லாக எடுத்துப்பார், சந்தோஷமாக எடுத்துப்பார். அதனால் பூதனை விஷப்பாலை கொடுத்தாலும் அது கண்ணனுக்கு மட்டுமேன்னு கொடுத்தா இல்லையா, அதனால் கண்ணனும் அந்த பாலையும் முழுசாக சாப்பிட்டுட்டு பாலோட அவளது உயிரையும் சேர்த்து உண்டு விட்டான். அது மட்டும் இல்லை, மறுபிறவையும் சேர்த்து முடிச்சிட்டானா. அப்புறம் அவளுக்கு மறுபிறவியே இல்லை. அப்படி எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணான், உறங்குவான் போலே தூங்குவது போல படுத்துட்டு இருந்தானா. குழந்தை பகவான் தூங்குவாரா, தூங்குவது போல படுத்துட்டு இருந்தாராம். அப்போ சொல்கிறார் பெரியாழ்வார் யசோதை, கோபிமார்களே, இந்த தொடையில் வச்சு தான் முன்னொரு காலத்தில் நரசிம்மாவதாரத்தில் இரணியனை வதம் செய்தார். நந்தகோபன் யசோதைக்கு இது தெரியாது, ஆனால் பெரியாழ்வார் யசோதைக்கு தெரியுமே. அதனால் அவர் சொல்கிறார், எப்படிப்பட்ட இரணியன் அவருக்கு பகவான் பகைமை கொண்டிருந்தான் தெரியுமா? அப்படியே அவனை தன் மடியில் வச்சு நரசிம்மாவதாரத்தில் தன் பக்தனுக்காக அவனோட மார்பை பிளந்தார். அப்படி அன்று கொன்ற நரசிம்மர் தான் இன்னைக்கு குட்டி கண்ணனாக அவதரித்திருக்கார். அப்படிப்பட்ட அழகு கண்ணனோட தொடைக்கு நீங்கள்லாம் வந்து பாருங்கோ, வந்து பல்லாண்டு பாடுங்கோ. குரங்குகள் பெரிய போட்டால் அதுக்கு பேர் தொடைன்னு அர்த்தம். இந்த தொடை அழகை வந்து பார்க்க வாங்கோ அப்படின்னு சொல்கிறேன்.